வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 விசித்ரா அவர்களோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ. அ ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் வெர்சஸ் நியூ நியூ கண்டஸ்டன்ட்ஸ். ஏன்னா ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் வரப்போறதாக சில செய்திகள். அதில யார் யார் வரப்போறாங்கங்கிற ஒரு கன்ஃப்யூஷன். அதாவது இது வந்து பிக் பாஸுக்கு உகந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான். அதனால தான் ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ திருப்பியும் உள்ள அனுப்புறது இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துட்டு இருக்கு. பட் இத உடைக்கிற விஷயமா, இப்ப தெலுங்கு பிக் பாஸ்லயும் இந்த வாரம் ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் தான் உள்ள போறாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது. பட் அதே போல தமிழ்லயும் நடக்கப் போகுது. அதனால தான் நெறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஏன் விசித்ராவே சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. பட் இத பத்தி விரிவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது கடந்த வருடம் பிக் பாஸ்ல விசித்ரா அவர்களோட பங்கு வந்து அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் நம்ம விசித்ராவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும். அதேபோல அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, "நீங்க அர்ச்சனா ஃபேன் ஆச்சே" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லன்னு நான் சொன்னேன். ஆனா அர்ச்சனாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எந்த வகையில அப்படின்னா, நியாயமாக நடந்து கொள்ளும்போது, அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் அது 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 வந்து ஒரு தனியா பேச வேண்டிய டாபிக்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. விசித்ரா அவர்கள் ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அதுல அ என்ன மாதிரியா அவங்க பேசியிருந்தாங்க அப்டின்னா, கமலஹாசன் அவர்கள பத்தி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அது வந்து ஆக்சுவலா உள்ள இருந்த வரைக்கும் எனக்கு தெரியலங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்ஷியலா நடந்துக்கிட்டாரு. ஒருதலை பட்சமா நடந்துக்கிட்டாரு அப்டின்றது கண்கூடாக தெரிந்தது அப்டின்னு சொன்னாங்க. நான் கூட கமலஹாசன் அவர்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நம்ம திவ்யா, அவங்க சிதம்பரம் திவ்யாவோட சண்டைலாம் கூட போட்டுருக்கேன். ஏன்னா கமல் மேல எனக்கு அவ்வளவு அதிகமான ஒரு ஈர்ப்பு. ஒரு ஃபேன் ஆஃப் கமலஹாசன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவர் வந்து கடந்த சீசன் 6வது சீசன்ல அசீம்க்கு எதிரா பேசினது, 7வது சீசன்ல விசித்ரா அவர்களை கண்டுகொள்ளாததே வந்து ஒரு பெரிய தவறுன்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் அந்த ஏதோ ஒரு நடிகர பத்தி அவங்க பேசுனாங்க இல்லையா? அப்ப மட்டும் அப்படியே கண் கலங்குற மாரி சில விஷயங்கள் பண்ணாரு. பட் அது தவிர தினேஷ் வெர்சஸ் விசித்ரா அப்படிங்கிற ஒரு இஷ்யூல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வாரமா நடந்ததுங்க. 1 வாரம், 2 வாரம் கிடையாதுங்க. 6 வாரமா நடந்தது. கடைசியா விசித்ரா அவர்கள் போற வாரம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து சாரி கேட்டுங்க அப்படின்ட்டு இது இவர்ட்ட தினேஷ் கிட்ட சொன்னாரு. பட் அத தவிர இன்னும் நெறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். வாரம் வாரம் அந்த சர்க்கரை சுகர் இஷ்யூ இதெல்லாம் நெறைய வரும்போது, அதெல்லாம் பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு கூட இருந்தது. ஆனால் நெறைய இடங்கள்ல அவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறது கண்கூடா தெரிஞ்சதுங்க. கண்கூடா தெரிஞ்சது. நம்ம கூட அத நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. நான் கூட சொல்லுவேன் எஜுகேஷன் இஷ்யூ அப்படின்னா, அது அந்த அந்த வாரத்திலேயே அவங்க 2 வாரத்தில விசித்ரா அவர்கள் வெளியில போனா கூட, அதுவரைக்கும் நான் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டு அந்த கடைசி வரைக்கும் அதில ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து விசித்ரா பண்ணாங்க அப்படிங்கிறது தான். நம்ம அதாவது அந்த முதல் வாரத்திலேருந்து விசித்ராக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இவரு பிரதீப் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். பிரதீப் வெற்றி பெறுவார்ன்னு சொன்னா அது அது நடக்கல. அதுக்கு நான் சில காரணங்களும் சொல்லியிருந்தேன். பிரதீப் வந்து தானா வெளில போகக்கூடாது. ரெட் கார்ட் குடுத்து வெளில போகக்கூடாது. மெடிக்கல் இஷ்யூல வெளில போகணும்னா பிரதீப் தான் வெற்றியாளர் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் ரெட் கார்ட்ல அனுப்பப்பட்டார். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 5வது வாரம், 6வது வாரத்தோட போக்குல சரி அர்ச்சனா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் என்னோட சப்போர்ட் வந்து விசித்ரா அவர்களுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ளே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த எஜுகேஷன் இஷ்யூ பேசினதாகட்டும், மற்றபடி இப்ப அர்ச்சனாவுக்கே பிரச்சனை வரும்போது அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணதாகட்டும், எல்லா விஷயத்திலயும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இது இது ஒரு காரணமா எதையாவது ஒரு காரணத்த எடுத்து வந்து நம்ம ரீசனா சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா, அவங்கள கடைசி வரைக்கும் எனக்கு பிடிக்கும். அதனால நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான். நம்ம சேனல்ல அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் வந்து பேசுவாங்க. ஏன் தினேஷோட ஃபேன்ஸ் வந்து பேசியிருக்காங்க. விஷ்ணுவோட ஃபேன்ஸ் நெறைய பேர் பேசியிருக்காங்க. இப்படி நெறைய பேரோட ஃபேன்ஸ் மாயாவோட ஃபேன் வந்து பச்சை தமிழன் ஒருத்தர் வந்து பேசுவாரு. பட் அவங்க எல்லாருக்கும் எதிராவும் நான் வந்து விசித்ரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க யாராவது சொன்னா கூட நான் சண்டை போட்டுருக்கேன். நெறைய சண்டை போட்டுருக்கேன். நான் நெறைய நண்பர்கள இழந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க விசித்ரா அவர்கள்ட்டயும் நான் சொல்லியிருக்கேன். பட் அது எதனால அப்படின்னா, அதாவதுங்க ஒரு ஒரு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். நான் முதல் வாரத்துல, 2வது வாரத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, அத நான் கடைசி வரைக்கும் நிக்கணும். இல்ல அர்ச்சனா ஜெயிக்க போறாங்க. ஃபுல்லா நம்ம அர்ச்சனாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் போல. அதேபோல இவரு பிரதீப் சப்போர்ட் பண்றோம். பிரதீப் சப்போர்ட் பண்ணா நமக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நான் போகவே இல்ல. அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணா நெறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. பட் அத பத்தி நான் கவலையே படல. பட் அந்த ஸ்டாண்ட் எடுத்தது சரியா, தவறா அப்படிங்கிறத விட என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் நடந்துக்கிட்டேன் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான். பட் இன்னைக்கு அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள் அவங்க நியாயமா பேசியிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆ விஜய் சேதுபதி பத்தி அவங்க கேட்கும்போது ரொம்ப சரியான ஒரு பதில் சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்தாலும் சரிங்க. ஒரு சாதாரண மனுஷன் மேல தோள் மேல கை போட்டுட்டு போய் பேசுற விதம் இருக்கு இல்லையா? அது விஜய் சேதுபதி அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது அப்படியே உண்மைய சொன்னாங்க.
பட் கமல்கிட்ட எல்லாருக்குமே வந்து பேசுவதற்கு ஒரு பயம் இருக்கும். அவரே இறங்கி வந்து பேசினா கூட நமக்கு பேசுறதுக்கு ஒரு அச்சம் இருக்கும். பட் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது நம்ம ஏன்னுலாம் சொல்ல வேண்டாம். பட் அதுக்கும் அதாவது இப்ப கமல் வந்து ஹோஸ்ட் எப்படி பண்ணாரு? வெர்சஸ் விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு? அப்படிங்கிற 2 கேள்விகளுக்கும் நடுவுல கமலையும், விஜய் சேதுபதியும் நம்ம கம்பேரே பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னா, அவரோட ஸ்டைல் வேற, இவரோட ஸ்டைல் வேற. யாரையுமே யாரோடயும் கம்பேர் பண்ண வேணாம். இவர் நல்லா பண்றாரா? மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? அவ்வளோதாங்க. வேற எதுவுமே கிடையாது. நீங்க பிக் பாஸ் பார்க்கறது ஒரு 30, 40 லட்சம் பேர் இருக்கான். அவங்கள சந்தோஷப்படுத்துறாரா? அவ்வளோதான். நீங்க இவன் ட்விட்டர்ல போய் எவன் வேணா எப்படி வேணா கமெண்ட் பண்ணிக்கிட்டான். அதெல்லாம் கவலைப்படாம விஜய் சேதுபதி அவர்கள் தன்னோட பாதையில சரியா போவார்ன்னு நான் நம்புறேன். அததான் அவங்களும் கோடிட்டு காட்டுனாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதேபோல அவங்க சித்ரா அவரோட இன்டர்வியூ அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அழகா குடுத்துட்டாங்க. அது அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம். பட் அதுக்காக உடனே வந்து அத கழுவி ஊத்துறதுக்கு ஒரு 10 சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அதாவதுங்க அவங்க எப்பவுமே ஒருத்தர்ட்ட ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது, கேள்விகள் கேட்கும்போது, சில விஷயங்கள்ல அவங்க சொல்ற பதில் நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அதுக்காக உடனே அவங்கள கழுவி ஊத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல் அப்படிங்கிறது. இதுவே ஈவன் அர்ச்சனா ஒரு இன்டர்வியூ குடுத்தா கூட நான் அததான் சொல்லுவேன். ஈவன் நான் இப்ப விஷ்ணு குடுக்குறாரு அப்படின்னா, அதான் நான் சொல்லுவேன். பட் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். அது தவிர நம்ம அதுல போய் இறங்கி அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்லி, அதுல வந்து நம்ம ஒரு கன்டென்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு முறை கிடையாது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். விசித்ரா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருவேளை அவங்க திருப்பி அவங்களும் பிக் பாஸ் போனாலும் போகலாம். அப்படி போனாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா புதுசா வர கண்டஸ்டன்ட்ஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் வெர்சஸ் நியூ கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து தப்பான ஒரு ஃபார்முலாங்க. ஏன்னா நீங்க ஓல்டு கண்டஸ்டன்ட் இப்ப பிரதீப் உள்ள போறாருன்னா பிரதீப் தான் ஜெயிப்பாரு. அப்புறம் எதுக்கு நம்ம உள்ள இருக்கணும்? அப்படின்னு புது கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப விசித்ரா போறாங்கன்னா விசித்ராவே அவங்கள டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? நாங்கெல்லாம் சீனியர் அப்படின்னு சொல்லி ராகிங் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் மாயா இவங்க பூர்ணிமாலாம் அர்ச்சனாவ பண்ணலையா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதாவது எப்படின்னா அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து வச்சு செய்யணும்னு சொல்லி மாயா, பூர்ணிமா ஏன் பிரதீப்பும் சேர்ந்து தானே அங்க பண்ணாரு. முதல் வாரத்துல, 5வது வாரத்துல. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நடக்கலாம். பட் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப தெலுங்கு பிக் பாஸ்ல நியூ கண்டஸ்டன்ட்ஸ் இப்ப வைல்ட் கார்டா உள்ள போறாங்க. உள்ள போனா கண்டிப்பா அந்த டாமினேஷன் இருக்கும். பட் அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் அப்படி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க டிஆர்பி ஏத்தணுமா? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் அது செய்ய வேண்டாமோ? அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும் ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ புது கண்டஸ்டன்ட்ஸோட அனுப்பி அது ஒரு போராட்டமா தான் இருக்கும். அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது பிக் பாஸ் பண்ற முடிவு. நம்ம எதுவும் பண்றதுக்கு இல்ல. பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பட் இது வந்து நம்ம ஒரு டிஸ்கஷனா வைக்க வேண்டிய டாபிக் இருந்தாலும், சரி நம்ம ஒரு ரெக்கார்டட் வீடியோ நான் போட்டுருவேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ல மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். 2வது இப்ப விசித்ரா உள்ள போறாங்க. தினேஷும் விசித்ராவும் திருப்பி உள்ள போறாங்களா? ஒரே சீசன்லயா? ஐய்யயோ! திரும்பவுலாம் எங்களால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இல்ல அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதேபோல பிரதீப் உள்ள போறாரு. பிரதீப் வந்து கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லயே இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. பிரதீப் போனாலும் அவரோட ஆட்டம் பழைய மாரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுங்க. அவருக்கு அவரோட பேட்டர்னே வேற மாரி இருக்கும். ஒரே மாரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் எனக்கு பிரதீப் உள்ள வரதே எனக்கு பிடிக்கலங்கிறது தான் உண்மை. ஏன்னா, சும்மா ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டு, அது அது மூலமா அதனால தான் மாயாவே வந்து இந்த என்னது உமன் கார்ட எடுங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் அதான். பிரதீப் உள்ள போறாருங்கிறதுக்காக தான் அவங்க ட்வீட்டே போட்டிருக்காங்களோங்கிற சந்தேகம் கூட இருந்தது. நம்ம நேத்து பேசியிருந்தோம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த உமன் கார்ட் அப்படிங்கிறது வந்து ரீசன் இல்லாம எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நெறைய தடவ சொல்லியிருக்கோம். அதே ஸ்டாண்ட்ல தான் நான் எப்பவும் இருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். வேற என்ன இருக்கு? நம்ம நியூ கண்டஸ்டன்ட்ஸ் வெர்சஸ் அ ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தது அப்படின்னா, பிக் பாஸ்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த நியூ கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இல்லங்க நாங்க விளையாடவே வரலன்னு வெளியில போறோம்ன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய சம்பவங்கள் நடக்கும். பட் அத வச்சு டிஆர்பி ஏத்திப்பாங்களோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று இரவு வந்து இதே டாபிக்ல நம்ம பேசப் போறோம். நெறைய பேர் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டூ எவ்ரிஒன். ஸோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.